பழந்தமிழ் குடியில் வெளிவந்த நாமே பச்சை தமிழர் நமதந்த நாடு நல் உள்ளந்தள வேண்டும் நம்மை பிறர் ஆள உரிமையே இல்லை என்று நீ பாடு என்கிறார் மொழிஞாயிறு தேவநாய பாவனர் அவர்கள். நம்ம பழந்தமிழ் குடிகள் வந்தவர் போனவர் கையில் ஆச்சரியத்தை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு மொழிஞாயிறு தேவநாய பாவனர் ஐயா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வாக்கியத்தை பதிவு செஞ்சிருக்காரு. நானும் இந்த வாக்கியத்தை கிட்டத்தட்ட ஒரு 500 மேடைகளுக்கு மேல பதிவு பண்ணிட்டேன். எங்க போனாலும் இதைத்தான் சொல்லுவேன். ஏன்னா அது 4 வார்த்தைக்குள்ளே சகலமும் இந்த தமிழ்நாட்டு அரசியல் தமிழ் தேசியத்தை நோக்கி இருக்கணும் அப்படின்ற இந்த 4 வாக்கியத்துக்குள்ளே முடிஞ்சு போச்சு. மற்றவங்க கையில ஆச்சரியத்தை கொடுத்துறாத அப்படின்ட்டாரு. 500 மேடைகளுக்கு மேல பதிவு பண்ணிட்டேன். அதை நீங்க நிதானிச்சு புரியணும். இன்னைக்கு திராவிட கட்சிகள் அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் வந்தவர் போனவர் கையில தான் நம்ம ஆச்சரியத்தை கொடுத்தோம். அதனால தான் இந்த நாடு இந்த தமிழ்நாடு மிகவும் பின்தங்கிய நிலையில இருக்கு. அதற்கு இங்க இருக்கக்கூடிய எம்பியா இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் அவங்க நம்ம சொந்த ரத்தம் அப்படின்னு நம்ம ஓட்டு போறோம். இன்னைக்கு சராசரி கிராமங்கள் மத்தியில அவர் யாரு, இன்னைக்கு ஒரு வேட்பாளர் பண்ணா அவர் யாரு, என்ன ஜாதி, நம்ம ஆளுகளா, இப்படிதான் இருக்கு. பாமர கிராம மக்கள் பூரா நம்ம ஆளுனா ஓட்டு போடுவோம், நம்ம ஆளுனா ஓட்டு போடுறோம்னு சொல்றோம். நம்ம ஆளு நினைச்சுதான் தங்க நினைச்சு ஓட்டு போட்டோம். இந்த கிராம மக்கள் எல்லாருமே நம்ம அப்படித்தானே சொல்றோம். நம்ம ஆளுங்க நம்மளுக்கு செய்வாரு அப்படின்னு. அந்த தங்க நினைச்சு இந்த தொகுதிக்கு என்ன நன்மை செஞ்சிருக்காரு, நம்ம ஆளுன்னு நினைச்சு நம்ம மக்கள் மேல உங்க மேல ஒரு அக்கறையும் இரக்கமும் இருந்திருந்தா இந்த ராம்கி நிறுவனத்தை கொண்டு வந்திருப்பாரா? தம்பி திம்மாவூரம் முருகானந்த கடுமையா விமர்சனம் பண்ணாப்ல. ஏன்னா அதோட வலி வேதனை அவருக்கு தெரியும். எனக்கு அடிக்கொருக்கா தொடர்பு கொண்டு பேசுவாப்ல, ஆனா இதை இப்படி பண்ணிடும் அதை அப்படி பண்ணிடும். ஏன்னா அவருக்கு தெரியும், ஏன்னா பக்கத்திலேயே இருக்காப்ல. அந்த ராம்கி நிறுவனத்தினால அதிகப்படியான தீங்கு இருக்கு. ஆனா அதை கொண்டு வந்ததே அவர் தான். அப்ப அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு தெரியாம இந்த தொகுதிக்குள்ள ஏதாவது ஒரு நலத்திட்டங்களோ வேற கம்பெனியோ வேற நிறுவனங்களோ வர முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் தான் அனுமதி கொடுக்கிறாரு. திரும்ப இந்த நிறுவனம் தீங்கானது அப்படின்னு சட்டசபையிலே பேசுறாரு. என்ன சொல்றாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இந்த ராம்கி நிறுவனத்தை தடுத்து நிறுத்துவோம், வெளியேற்றிடுவோம் அப்படின்னு சட்டமன்றத்துல பதிவு செய்யறாரு. இது சட்டமன்ற குறிப்பில் இருக்கு. யார் சொன்னது? தங்கதனை செய்யாத. ஏன் சொல்றாரு? அதனால அதிகப்படியான தீங்கு இருக்கு. இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் தீங்கு ஏற்படும். இங்க இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகளும் கொண்டு வந்து எரிக்கிறதுனால நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு அவரே பதிவு பண்றாரு. தெரிஞ்சிருந்தும் அவர் ஏன் கொண்டு வந்து விட்டாரு? கமிஷன். இங்க இருக்கக்கூடிய அரசியல் என்பது கமிஷனுக்காக பல திட்டங்களை கொண்டு வருவாங்க. இத்தனை கோடி திட்டத்தோட ப்ராஜெக்ட் வேலிசன் சொன்னா அதுல எங்களுக்கு இவ்வளவு கொடுத்தது. அதுல திருச்சுழி தொகுதியில எத்தனையோ திட்டங்களை கொண்டு வருவாங்க கமிஷனுக்காக மட்டும். அதனால மக்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுது, விவசாய நிலங்கள் அளிக்கப்படுது, மக்கள் செத்து ஒழிவாங்கன்னு அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஆளுங்க நம்ம சொந்தக்காரு அவங்க அது தேவையே கிடையாது. அவனுக்கு தேவை கமிஷன். இப்படித்தான் பலதரப்பட்ட திட்டங்கள். இப்ப நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சுச்சு? நம்ம இந்த பகுதியில் இந்த 10-15 ஆண்டுகளுக்கு நம்ம இருக்கோம். என்ன கேடு தரக்கூடிய திட்டங்கள் வந்தாலும் முதல்ல எதுக்குறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதுல திருச்சுழி தொகுதியில இந்த பொட்டக்குளம் நம்ம பக்கத்துல இருக்கு. பொட்டக்குளம்னு சொல்றது உடையநம்பட்டி பக்கத்துல மிக பெரிய அளவுல சாயப்பட்டறை தொழிற்சாலை. அது எப்படி சொன்னாங்க? சாயப்பட்டறைன்னு சொன்னா மக்கள் எதிர்ப்பாங்க. அதனால இவங்க ஜவுளி பூங்கா அது ஜவுளியை உற்பத்தி செய்து மேலை நாடுகளுக்கு விற்பனை செய்யறதுக்கு உருவாக்கப்பட்டது ஜவுளி பூங்கா. கிட்டத்தட்ட 1000 ஏக்கருக்கு மேல எடுத்து அதை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அதுக்கு அடிக்கல் நாடினாரே ஐயா எடப்பாடி. அப்ப கருத்து கருப்பு கூட்டம் வைக்கிறாங்க. நாம் தமிழ் தான் கடுமையா விமர்சனம் செய்து அந்த திட்டத்தை இந்த தொகுதியில கொண்டே வரக்கூடாதுன்னு சொல்லி கடுமையா அதை எதிர்த்து அதை நிப்பாட்டியது நாம் தமிழ் மட்டும்தான். ஏன் நிப்பாட்டிச்சு? இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு தொடர்ந்து களத்தில் நிற்கக்கூடியது சீமானுடைய தம்பியில் மட்டும்தான். இதே அதிமுக அதை எதிர்க்கல, திமுக அதை எதிர்க்கல, மற்ற சில்லற கட்சிகள் எந்த கட்சியுமே எதிர்க்கல. ஏன்? அவனுக்கு கமிஷன் வந்துடும். இதே சமயம் அவனுக்கு மக்கள் மேல அக்கறை கிடையாது. நாங்க தான் எதிர்த்தோம். இதே கலெக்டர்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க சலசலப்பு உருவாகுது. சலசலப்பு உருவானவனே அவர் தப்பிச்சு ஓட முயற்சி பண்றாரு. அந்த வண்டியை மறைச்சு அவர் வெளியேற விடாம நாங்க வண்டிக்கு முன்னாடி படுக்கிறோம். யாரு? நானு, ராஜேஷ்குமார், கார்த்திகை பாண்டியா எல்லாரும் வண்டிக்கு முன்னாடி படுத்து அந்த வண்டியை நிப்பாட்டுறோம். கடுமையான எதிர்ப்பு செஞ்சு அந்த சாயப்பட்டறையை நிப்பாட்டணும். அதே போல திருச்சுழிக்கு கிழக்க இந்தியா சிமெண்ட் நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 1080 ஏக்கர்ல ஒரு பெரிய கல்குவாரி போட வந்துச்சு. அதையும் நாம் தமிழ் தான் தடுத்து நிறுத்துச்சு. கல்லூரணியில இருந்து பொத்தமட்டி போற ரோடு அந்த பகுதியில 1080 ஏக்கருக்கு மேல இந்தியா சிமெண்ட் நிறுவனம் எடுத்து அந்த இடத்துல பெரிய அளவுல குவாரி அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிச்சு. அதுக்கு அதிமுக திமுக எல்லா கட்சியும் சப்போர்ட். அங்க இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்ல போறா பேசி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டான்.
கருத்து கருப்பு கூட்டமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் தீர்மானம் போட்டு அதை கொண்டு வரதுக்கு தயார்படுத்தினாங்க. இதே திருச்சுழி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழச்சி அதை தடுத்து நிறுத்தி, அந்த இதனால இவ்வளவு பாதிப்பு இருக்கு, இந்த மக்களுக்கு இவ்வளவு தீங்கு இருக்கு, விவசாயம் எப்படி பாதிக்கப்படும், மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படும், அதையும் மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அதையும் தடுத்து நிப்பாட்டது திருச்சுழி நாம் தமிழச்சி தான். இந்த இடத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். இதே போல இங்க சிப்காட் கொண்டு வராங்க. சிப்காட்டுக்கு நம்ம வந்து கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சோம். ஆனா அவங்க என்ன சொல்ல வரா, எதிர்ப்பு தெரிவிச்சு எதிர்ப்புகள் கடுமையா வலுக்கும் போது அரசு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, இது எங்களுடைய அரசின் கொள்கை முடிவு, இதுல யாரும் தலையிட முடியாது, நீதிமன்றமோ மற்ற மக்களோ யாருமே தலையிட முடியாது, கேட்டா அரசின் கொள்கை முடிவு இப்படி சொல்லி முடிச்சு விட்டுறாங்க. சிப்காட்டை எதிர்த்து நம்ம போராட்டம் பண்றதோ, மக்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்குறாங்கட்டும், மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்து நம்மளுக்கு எட்டனா வந்த மனுவில் பழனிசாமிக்கு அவருக்கு ஒரு கடிதம் வருது. அது என்ன சொல்றாங்க, அதுல அப்படித்தான் பதிவு செய்யறாங்க, இது அரசின் கொள்கை முடிவு, இதில் நீங்க தலையிடக்கூடாது, மீறினா கைது நடவடிக்கை இந்த மாதிரி எடுப்போம். அரசின் கொள்கை முடிவு மக்களுக்கு சேவை செய்வதா இருக்கணும். இதே போல வாகைக்குளம் கிராமத்துல சாராய கடையை முற்றுகையிட்டு அதை அடித்து நொறுக்குவதற்கான ஏற்பாடு செய்து மிக கடுமையா எதிர்க்கும். அதுக்கு போராட்டம் பண்றோம். ஆர்டிஎஸ், தாலுகா அலுவலகம் எல்லா இடத்துலயும் முற்றுகை போராட்டம் நடத்துறோம். இதே மறியல் போராட்டம் நடத்துறோம். கடுமையா நாம் தமிழ் தான் எதிர்த்துச்சு. இதே அதிமுக திமுகவோ மக்கள் குடியிருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வாழக்கூடிய இடத்துல சாராய கடையை வைக்கிறத மற்ற கட்சியில் எது யாரும் எதிர்க்கல, நாம் தமிழ் தான் எதிர்த்துச்சு. அதுக்கு என்ன சொன்னா, அரசின் கொள்கை முடிவு, பழனிசாமி நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு அவன் கடிதம் கொடுக்குறான். இது எப்படி இருக்கு, அரசின் கொள்கை முடிவு சாராய வைக்கிறது அரசின் கொள்கை முடிவா? ஒரு நலத்திட்டங்களை செய்யறதோ, கல்வியை உயர்த்துவதற்கோ, விவசாயத்தை உயர்த்துவதற்கோ, இந்த மாதிரி வேற மருத்துவத்தை உயர்த்துவதற்கோ அது அரசின் கொள்கை முடிவுன்னு சொல்லலாம். சாராயம் வைக்கிறது அரசின் கொள்கை முடிவு. இப்ப சாராயத்துல வருமானம் இருக்கு, ஏன் சாராய உங்களுக்கு தினந்தோறும் சாராயத்தை கொடுத்துட்டே இருந்தா அரசியலை பத்தி நீங்க சிந்திக்க மாட்டீங்க. அரசியலை சிந்திக்காம இருக்கணும் இந்த மக்கள் அப்படின்றக்காக உங்களுக்கு சாராய கடை தெருவுக்கு தெரு தொங்க வச்சிருக்காங்க. தடை இல்லாம சாராயம் கிடைக்கணும், 24 சாராயம் கிடைக்கும். இங்க இருக்கக்கூடிய காவல்துறையில இருக்கட்டும் எல்லாத்துக்கும் தெரியும் எங்க பிளாக்ல வைக்கிறான், யார் வைக்கிறான்னு முதல்ல தெரியும். இதே கஞ்சா பழக்கம் நம்ம பகுதியில் அதிகமா இருக்கு, குறிப்பிட்ட சில இடங்களில் மிக அதிகமா இருக்கு. அதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு காவல்துறை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அது இவங்க காவல்துறை நடவடிக்கைக்கு எது என்னவா இருக்கும், ஏழைவாழ இந்த போய் கூலி வேலைக்கு போயிட்டு வருவான் மாதிரி 200-300 வேலைக்கு போயிட்டு வருவான், அவனை மறைச்சு ஹெல்மெட் இருக்கான்னு கேஸ் போடுறதா தான் இருக்கும். மற்றபடி பெரிய அளவுக்கு வேற எந்த கேஸுகளோ மற்றதை எதுவும் முடக்கிறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ தம்பி சொன்னாப்புல எங்களுக்கு திம்மாபுரத்தில் ஒரு மணல் குவாரியா வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்காரு, சவுடுமண் குவாரி. இப்போ சவுடுமண் குவாரி இந்த பகுதியில் துவங்கினா அந்த இடத்துல விவசாயம் பாதிக்கப்படும், அங்கே மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதை தடையை மீறி நாம் தமிழச்சி முட்டுக்கட்டை போடுது. நாம் தமிழச்சி முட்டுக்கட்டை போடுதுன்னா அது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக. அதை மீறி நீங்க ஒரு துளி அளவோ அந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா அந்த இடத்துல நாங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கோம், நாம் தமிழச்சி ஒரு இடத்துல நின்றுச்சுன்னு சொன்னா தரமா நிற்கும், மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக நிற்கும், எந்த இடத்துலயும் பின்வாங்காது. அதை முடிச்சு கொடுத்துட்டு தான் நாம் தமிழச்சி நிற்கும். இது வந்து இதே மாதிரி பல திட்டங்கள் திருச்சூர் தொகுதிகள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் நாம் தமிழச்சி தான் தடுத்து நிறுத்திருக்கு. யாருக்காக, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவை மனப்பான்மை நிக்கிறது நாம் தமிழச்சி மட்டும்தான். அதை இந்த தேர்தல் களங்கள்ல நாம் தமிழச்சி நீங்க எப்படி ஆதரிக்கிறீங்க? நீங்க ஆதரிக்கணும். தேர்தல் களங்களை ஏன் ஆதரிக்க மறுக்கிறாங்கன்னா ஓட்டு காசு கொடுக்குறாங்க. அதிமுக திமுக இந்த 50 ஆண்டுகளுக்கு மேல அரசியல் இருக்கு. ஆனா இவங்களால ஓட்டுக்கு காசு கொடுக்காம நிக்க முடியாது. ஓட்டுக்கு காசு கொடுக்காம கொள்கையை சொல்லி இதே திமுக நின்று ஜெயிச்சிட முடியுமா? இந்த தொகுதியில 15 ஆண்டு காலமா நாங்க ஜெயிச்சு நின்றுட்டு இருக்கோம் தொடர்ச்சியா சொல்றாங்களே, ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுக்காம இருக்க முடியுமா? இது கிளை செயலாளர் கையில அந்த ஊருக்குள்ள 500 ஓட்டு இருக்குன்னா 500 ஓட்டுக்கு இவ்வளவு தொகைன்னு சொல்லி கொடுத்து அதை போய் வீடு வீடா கொடுத்தா தான் அவனுக்கு ஓட்டு. இதே திடீர்னு நான் கொள்கையை சொல்லி நாங்க கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்கிறோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை செய்யறோம்னு சொல்லி வரைவு கொடுத்துருக்கோம், அந்த வரைவு உங்க கையில துண்டறிக்கா கொடுத்துருக்கோம், இந்த வேலை நாங்க சொல்லி உங்கள்கிட்ட ஓட்டு கேட்கிறோம். இதே திமுக ஒரு நோட்டீஸ் கொடுத்து உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டா போட மாட்டீங்க. அதனால தான் காசை கொடுத்து உங்களை விலைக்கு வாங்குறான். ஜனநாயக உரிமை என்பது ஓட்டுரிமை, மிக புனிதமான உரிமை. மக்களை இந்த மன்னராட்சியை ஒழிச்சு மக்களாட்சி தத்துவத்தை நிலைநாட்டின உரிமை ஜனநாயக உரிமை, ஓட்டுரிமை. மன்னராட்சி எப்படி இருந்துச்சு? இந்த ஓட்டுரிமையை கொண்டு வர்றதுக்கு பல பேர் போராடி செத்து பல தியாகத்துக்கு மத்தியில தான் இந்த ஓட்டுரிமையை கிடைச்சிருக்கு மக்கள் கையில. ஒரு புனிதமான உரிமை. அந்த புனிதமான உரிமையை கற்பை விட புனிதமானது இந்த ஓட்டுரிமை. அதை கேவலம் 5 ரூபாய்க்கு விற்கிறது எப்படிப்பட்டது? கற்பை விட புனிதமானது ஜனநாயக உரிமை, ஓட்டுரிமை. அதை விற்கிறது உபச்சாரத்துக்கு சமம்.
கேவலம் கொடுக்குற 500க்கோ 1000க்கோ அதை அந்த ஓட்டுரிமையை வித்து விட்டு நீ வந்து அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு, அவர் அசைக்க முடியாத ஆணிவேரு. இந்த சட்டமன்றத்துல அவர் தொடர்ச்சியா ஜெயிப்பாரு, நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ற நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர். நீ காசு கொடுக்காம அரசியல் செய்ய, ₹1 ஓட்டுக்கு ₹1 கொடுக்காம நாம் தான் வச்சு அரசியல் செய்யுது. ஒவ்வொரு வாக்களத்திலும் 100 ஓட்டுக்கு குறையாம விழுகுது. இந்த மண்ணுக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தில் நிக்கிறனால தான் எல்லா வாகத்திலும் சராசரியா 100 ஓட்டு விழுகுது. அது இன்னும் வருங்காலங்களில் இந்த சட்டமன்றத்தை கைப்பற்றதுக்கு உண்டான நடவடிக்கைகள் நாம் வச்சு இன்னும் தீவிரமா இறங்கும், தீவிரமா செயல்பட்டுருவோம். இந்த சட்டமன்றத்தில் இப்ப காசை வச்சுதான் அரசியல் பண்றான். ஐயா காமராஜர் சொல்றாரு, அரசியல் என்பது மக்களுக்கான முழுக்க முழுக்க சேவை மட்டும்தான் அப்படின்றாரு. இன்னைக்கு அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை கிடையாது, வியாபாரம். உங்கள்கிட்ட ஓட்டுக்கு ₹500 கொடுத்து உங்களை வாங்கி விட்டு உங்களை பல ஆயிரம் கோடிக்கு விற்கிறது வியாபாரம். இதான் உண்மை. பல நலத்திட்டங்களை கொண்டு வரன்னு சொல்லி எல்லாமே ஒதுக்கிடுன்னு சொல்லி ஒதுக்கி வீட்டுக்கு கொண்டு போய் பல ஆயிரம் கோடி ஒதுக்குறான். இப்போ ஒரு திட்டத்துக்காக இப்ப சென்னப்பட்டி கால்வாய் திட்டத்துக்கு இத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்குனா, ஆனா அந்த கால்வாயை தூர்வாரவும் கிடையாது, ஒண்ணுமே செய்யல. அதை ஒதுக்கி என்ன செஞ்சாங்க, வருஷம் நிதி அறிக்கையில வரத்தான் செய்யுது, அதை ஒதுக்கி வீட்டுக்கு கொண்டு போயிருவான். அதை சீரமைப்பு பண்றது கிடையாது. இதை கம்பிக்குடி கால்வாய் திட்டத்தை சீரமைப்பு பண்ணோம்னா அங்க இருக்க விவசாயிகள் கூட நல்லா வளமாவாங்க. சென்னப்பட்டி கால்வாய் திட்டத்தை சீரமைப்பு பண்ணோம்னா விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயரும். இப்ப இந்த குண்டாறு இருக்கு, திருச்சியில குண்டாற்றுல இதுல வந்து வையை இணைத்தோம் சொன்னா இந்த குண்டாற்று பாசான விவசாயிகள் கூட வளர்ச்சி ஆவாங்க, அங்க இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் உயரும், எல்லாரோட கையிலும் பணம் புழங்கும். அப்ப இவங்க கையில பணம் புழங்கிடுச்சு, விவசாயிகள் எல்லாம் வாழ்வாதாரத்துல உயர்ந்துட்டாங்கன்னு சொன்னா கேவலம் அவன் கொடுக்குற 500க்கு 1000க்கு நம்ம ஓட்டு போட மாட்டோம். அதனால நம்மள ஏழையா வச்சிருக்கணும். அவனுடைய மனப்பான்மை எப்படி, இவன் ஏழையா இருக்கணும், ஏழையா இருந்தா நான் கொடுக்குற கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கும் ஓட்டு போடுவேன் அப்படின்ற திட்டமிட்டு இவங்க நம்மளை ஏழையா வச்சிருக்கான். நம்முடைய வாழ்வாரத்தை உயர்த்துறதுக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டங்களை கொண்டு வந்து ஒரு சேவை மனப்பான்மையோட ஒரு பெரிய பெரிய கம்பெனிகளை விவசாய பொருட்களை உற்பத்தியை நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விவசாய பொருட்களை ஊக்கப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்காங்களா? எந்த தொழிற்சாலையும் கிடையாது. விவசாயம் பண்ணி நெல்லுகளை கொண்டு போய் குமிச்சு போட்டிருக்கா, அதை கொள்முதல் பண்றதுக்கு வழி இல்லை. இந்த பிள்ளையார் பக்கத்துல விவசாயம் பண்ணி நெல்லு கூட 3 முறையா குமிச்சு கிடக்கு, அதை வாங்கிட்டு போறதுக்கு கொள்முதல் பண்றதுக்கு அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் செய்யறது கிடையாது. பல இடங்கள்ல தமிழ்நாடு முழுக்க இதே நிலைதான். வெளியில பேசுறதுக்கு இல்ல, உள்ள பேசுறதுக்கு. விவசாயம்ன்றது அழிந்து வரக்கூடிய ஒரு தொழிலாயிருச்சு. ஏன்னா உற்பத்தியில வந்து விதைகள் இருந்து எல்லாமே மேல நாடுகள்கிட்ட போயிருச்சு. விவசாயிகள் எல்லாமே எல்லாத்துக்குமே இங்க தெரியும். இங்க இருக்கக்கூடிய விவசாயத்தை அழிச்சிட்டு நம்முடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குரிய ஆக்கணும் அப்படின்றதான் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராகட்டும் MP MLA எல்லாருடைய வேலையுமே. நம்மளை ஏழ்மை நிலையில இருந்தா தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ₹100 ஓட்டு போடுவோம். இதே இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய காரியாபட்டி ஆவியூர் பக்கத்துல ஒரு குவாரியில வெடிவிபத்து நடந்துச்சு. அந்த குவாரி அது என்ன ஒரு கீழே உப்புளிக்குண்டுல வெடிவிபத்துல 4-5 பேர் செத்து போயிட்டாங்க. தடையை மீறி இன்னும் அந்த குவாரி இயங்குது. அது ஹைகோர்ட்ல போய் நம்ம கட்சியை சேர்ந்த அண்ணன் ஒருத்தர் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு இருக்காரு. ஸ்டே ஆர்டர் நம்ம கையில இருக்கு. இந்த குவாரி வந்து சட்டத்துக்கு விதிமுறைக்கு மீறி இயங்குது, இந்த குவாரியை நீங்க தடுத்து நிறுத்தணும், அதுல வந்து உரிமம் கொடுத்திருக்காங்க, அது இத்தனை ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி. ஆனா அது சட்டத்துக்கு புறம்பாவே இன்னும் இயங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் தெரியாமையா இருக்கு? ஸ்டே ஆர்டர் நம்ம கையில இருக்கு, கோர்ட் உத்தரவு கொடுத்திருக்கு. ஆனா இவங்க எதனால எந்த சப்போர்ட்ல பண்றாங்க? சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற சப்போர்ட்ல தான் பண்றாங்க. அவருக்கு தேவை கமிஷன். என்ன திருட்டுத்தனம் வேணாலும் பண்ணலாம், இவங்களுக்கு சேர வேண்டிய கமிஷனை கொடுத்துட்டா என்ன திருத்தனம் நடக்கும்? மக்களை பத்தியோ இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை பத்தியோ யாருக்கும் எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. அதனால வந்து நீங்க சிந்திச்சு வாக்களிக்கணும். ஜனநாயக உரிமையை தயவு செய்து விற்காதீங்க. யாரு உங்கள்கிட்ட காசு கொடுத்து ஓட்டு கேட்கிறானோ அவன் நாளைக்கு ஒன்னே விற்க போறான்னு அர்த்தம். அதனால புரிஞ்சுக்கிட்டு ஓட்டுக்கு காசு வாங்காம தயவு செய்து ஓட்டு போடுங்க. அண்ணன் ஆவாரங்காடு கார்த்திகராஜா அவர்கள் இந்த பகுதியில் வந்து வேட்பாளர் நிக்கிறாரு. இவர் யாரு என்னன்றத உங்களுக்கு தெரியணும். இப்ப பக்கத்துல மடப்புறம் கோயில்ல ஒரு இளைஞரை அடிச்சு கொண்டாங்க, அஜித் என்ற ஒரு இளைஞரை. அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து இது நடந்தது கொலைதான், இது காவல்துறை தான் அடிச்சு துன்புறுத்தி கொண்டுச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்காக பாடுபட்டு அந்த கொலையை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது அண்ணன் தான். அங்க இருக்கக்கூடிய நாம் தமிழ் பொறுப்பாளர்கள் தான் சேவை மனப்பான்மையோட. இதை வந்து டிஜிபில இருந்து எஸ்பில இருந்து பலதரப்பட்ட அழுத்தங்கள் அவங்களுக்கு வந்திருக்கும். அவங்களே வேலை பேசியிருப்பாங்க, ஏன்டா அவங்க நாம் தமிழ்காரங்க இப்படி வந்து நம்மளை இந்த கொலையை வெளியே கொண்டு வந்துட்டாங்களே. அப்ப கார்த்திகராஜாலாம் கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. ஏன்னா இது தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்ட ஒரு கொலை. ஏன்னா காவல்துறை கஸ்டடியில வச்சு சித்திரவதை செய்து அவனை அடிச்சே துன்புறுத்தி கொண்ட ஒரு கொலை.
அப்ப எந்த இடத்துலயும் விலை போகாம நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர் நிற்பான். யாருக்காக? மண்ணுக்கு மக்களுக்குமாக. இதே திமுக அதிமுக நிற்பானா? அவன் இந்த இடத்துல ஒரு இடத்துல நிக்கிறான், ஒரு பாதிப்புன்னு சொன்னா அவன் விலை போயிடுவான். விலை போயிட்டு மக்களை வித்துட்டு போயிடுவான். ஆனா நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர்கள் அப்படி கிடையாது. நாம் தமிழ் கட்சி அப்படி கிடையாது. கடைசி வரைக்கும் அந்த மண்ணுக்கு மக்களுக்குமா துணை நிற்பது நாம் தமிழ் கட்சி சீமான் தம்பிகள் தான். அதனால வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் நம்மளுக்கு விவசாய சின்னம் வேற மாதிரி இருந்துச்சு. இந்த சின்னத்தை நல்லா பாத்துக்கோங்க. கையில ஏற்கலப்பையோட இருக்கும். இந்த சின்னத்தை கையில ஏற்கலப்பையோட இருக்கும். அதே சின்னத்தை ஏற்கனவே போனதுல கொடுத்தத கூட கொண்டு வந்து காட்டுவாங்க. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்துக்கங்க. ஏற்கலப்பையுடன் கூடிய விவசாய சின்னம் நாம் தமிழ் சொல்லி சின்னம். இந்த சின்னத்துல நீங்க வாக்களிக்கிறது என்பது வருங்கால சந்ததிகளுக்கும் உங்களுடைய விவசாய பாதுகாப்புக்கும் விவசாயிகளுடைய பாதுகாப்புக்கும் இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கக்கூடிய சின்னம் தான் இந்த விவசாய சின்னம். தயவு செய்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தி நாம் தமிழ் கட்சியை தோளில் தூக்கி சுமக்க வேண்டியது நமது காலத்தின் கட்டாயம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக